வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவராங்க. ஜவராவில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா லோடு பாயிண்ட் விட்டாச்சு. இதோட கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து சொன்னவே இல்லைங்க. சிங்கிள் டெலிவரி ஏற்றுறது வந்து 3 டெலிவரின்னு தெரிஞ்சு. ஆலங்குளம் ஒன்று மதுரில் 2ங்க. சரி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றியாச்சு. இன்னொரு இங்கே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன லோடு என்ன லோடு அப்படின்னு நான் கேட்ட போது, லோடு வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இது சொன்னாங்க, வெந்தயம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தா வந்து தாளுங்க, சென்னா தாள், அதான் அந்த என்ன சுண்டல் இருக்குதுல்ல, அதான் அதை வந்து இங்கே பார்த்துட்டோம்னா மீதி இங்கே எங்கன்னா போய் ஏற்றுறது அப்படின்னா இங்கேருந்து மண்டி போகணுமா. இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி பக்கம் ஆகுதுங்க. 4:45 ஆகுது. ஏற்ற முடியுமான்னு கேட்டால் தெரியல. அட்வான்ஸாக கிளைமேட்டை மட்டும் பாருங்கள், சரியான மேகமூட்டம். எப்போ மழை இறங்கும்னு தெரியாது. ஆனால் வரும்போது மழை பெஞ்சினே தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், மழை போடுன்னு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி தான் மழை போடுன்னு போடுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச மழை பெய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா எல்லாம் எஸ்ஆர்எஃப் எல்லாமே பாய் மேலே கவுரெல்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா அப்படியே தள்ளி விட்டுறலாங்க. மழை தான் பெய்யணும். இன்னைக்கு வந்து நாடுறதுன்னு முடிவு ஆயிடுச்சு. எப்படி நாரினா என்ன. சரிங்க, அப்படியே நான் லோடு ஏற்ற கண்டினியூ பண்ணுறேங்க. எல்லாம் பேக் பண்ணி நிற்கிறாங்க. ஐட்டம் வந்து ரெடியாக இருக்குது 10 டன் அப்படின்னாங்க. நான் 30 டன் தான் அப்படின்னு கேட்டதுக்கே இல்லை அப்படின்னாங்க. அப்புறமேட்டு கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன்னா இங்கே 10 டன் தான் ஏற்றுறாங்க அப்படின்னு. ஆமாம், இங்கேருந்து மண்டியில் ஒரு 20 டன் ஏற்றிடுவாங்க அப்படின்னாங்க. சரின்னு விட்டாச்சுங்க. பாய்வர் பறக்குது. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். சுண்டல் மூட்டை வந்துங்க போடும்போது வந்து கிழிஞ்சு போச்சுங்க. இருந்தா நான் கை விடுற போது நீங்க விடுறீங்க. சாப்பிட்டு பார்த்தா லைட்டா கஷ்டப்படிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு லைன்ல 75 இருக்குது, 2 லைன். ஒரு இடத்துல ஏற்றி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்து பாயிண்ட்ல வந்து லோடு ஏற்றி கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. லோடு ஏற்றுவாங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான். கேட்டால் தெரியல. வந்தால் ஏற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்கே நிறுத்துறதுக்கு இடம் இருக்குதுன்ற மாதிரி சொன்னான். குடோனம் அது ஏற்றுறது. அடிபட்டுங்குது நாயே. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உஜ்ஜான் ரோடு போய் லஸ்ஸி மார்க்கெட்டா ஏதாவது சொன்னாங்க. அப்படியே புறப்பட்டு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. கேமலுங்க. சரியான ஹைட்டு. இது பேர் காடால் வந்துங்க. காடால் வந்து ஒன்டே. தமிழ் என்னன்னா ஒட்டகம். எனக்கு பார்த்தல தெரியும். அந்த திடீர்னு பிளாஷ் ஆகல. அந்த லஸ்ஸி மண்டி போறதுக்கு வந்துங்க ஒரு அவரு தான் அந்த கைடே. அவர் தான் கொஞ்சம் பயப்படுறாருங்க. அவரு பாட்டி அவங்க தானே, கைடு கிடையாது. சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பாட்டி அவங்க தானா. சரியான பயப்படுவாங்க போல இருக்குங்க. கொஞ்சம் ஒட்டி போறவர் போல அப்படியே இதால போலுது. தலைவர் வந்து 30க்கு மேல வண்டி போல சரியான ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. பாருங்க, அப்பயுமே யாரும் டேஞ்சர் ரேட் உடச்சிருக்கிறாங்க. யாரோட சைக்கிள் தெரியல, அந்த அளவு ஸ்லோங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:42 ஆகுது. இதுக்கு மேலே லோடு ஏற்றவங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். கேள்விக்குறினா அப்படின்னா கொஸ்டின் மார்க். வரலாம் வாண்ணா அப்புறம் வில்லிங் பண்ணுங்க. முடக்கு திரும்பும்போது வந்துங்க சமோசா வாசனார மூக்கு தொலைச்சிச்சு. சமோசா சாப்பிடலான்னு பார்த்தா தலைவர் வந்து அந்த மண்டி அந்த சமோசா கடையை தாண்டி 1 கிலோமீட்டர் மேலே போகிற மாதிரி போயினே இருக்கிறாரு. எங்கேயும் ஓரமே கட்ட மாட்டேங்கிறாரு. போயினே தான் இருக்கிறாங்க. சரி அப்படின்னா இவரு நான் வந்து இன்னைக்கு ஏற்றிடலாம், லோடு ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு போட்டுருந்தாங்க. இவரு போகிற வேகத்தை பார்த்தா சரி இன்னைக்கு ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க.
கருத்து சொன்னோண்ணா. இவ்வளவு பொறுமையா போறானே, ஒரு இது இல்லையே. சரி, நம்மளோட அவசரத்துக்கு தான் ஆகாது. போட்டுருவாங்கன்றீங்களா? உங்களுக்கு பிளாஷ் எல்லாம் வச்சு உங்களை அப்படியே இப்பாடுறா கம்ப்யூட்டர்ல. எங்கேயோ சந்து பொந்து எங்கேயோ வழிகளெல்லாம் கூட்டு வராங்க. சோப்பா ஃபுல்லா கேப் வந்துருச்சு. லோடு ஏற்ற வந்து பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. சம்பவத்தை பார்த்துக்கல இல்லையா? மூட்டை வந்து ஃபுல்லா சரிஞ்சிச்சு. இங்கே பாரு கேப் பாருங்க, இங்க அணைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ தெரியுதா? இதுக்கும் கேப்பை பார்த்தீங்களா? ஃபுல்லா சரிஞ்சிருச்சு. வந்து இப்போ லோடு ஏற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு இன்னொன்று என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, भैया एक आदमी आओ भैया थोड़ा हेल्प कर दो. வெந்தயம் லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபுல்லா மால் ரெடி இருக்கான். லோடிங் மேன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. வெந்தயம் ஆச்சு, இப்போ கடுகு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கடுகு என்னன்னு தெரியல, இது கடுகு தான். கடுகு அப்புறமேட்டு இன்னும் இதுதோ நிறைய கலரா இதுதோ ஏற்றுறாங்க. வெந்தயம் ஒன்றுன்னு சொன்னாங்க, பார்த்தா எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லோடு வந்து ஃபுல்லா ஏற்றி முடிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:50 தான். 7 மணிக்கு தான் இங்கே வந்தாங்க. 1 மணி நேரம் கூட இல்லைங்க, முழுசா ஏற்றிட்டாங்க. ஆனா என்ன எல்லாம் கலரா ஏற்றிக்கிறாங்க. எங்க ஏதோ டோர் டெலிவரி மாதிரி எங்கெங்க தரதுன்னே தெரியலங்க. இது இப்படி கொடுத்துட்டு போயிட்டா அவர் தெளிவாகவும் சொன்னல எங்கெங்க இறக்குறது என்ன. அவன் பாட்டிலாம் இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெலிவரியா இருக்கலாம்னு நினைக்கிறான். சரி, இது ஒன்று பண்ணலாம். ஃபைனலி பாயும் கட்டி முடிச்சாச்சுங்க. மழை வந்து நல்லா ஜோரவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஷெட் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம அப்பயுமே பயங்கர தைரியமா வந்து 10 டன் ஏற்றினங்க. பாயே போடாத, சும்மா கவுரு மட்டும் போட்டு வந்தாங்க. இருந்தாலும் இவ்வளவு எகத்தாலும் தேவைத்தான். மழை காலத்துல மழை பெய்யற மாதிரி பயந்துனே வந்தாங்க. இப்போ வந்து முழுசா எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த ஷெட்ல இருந்து நீட்டா கட்டி பாய் கட்டி முடிச்சாச்சு. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 9 மணி ஆகுது. இப்போ வந்து வண்டி வெளியே எடுக்க முடியாதுங்க. பில்லெல்லாம் வாங்கியாச்சு. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா திருட்டு ஏரியாமா. நம்ம வரும்போதே சொன்னோம்னா ஓட்டிக்க கூடாது, நைட்ல அந்த வந்துடக்கூடாது. ஏதோ தைரியம் பண்ணி வந்தாச்சு, எந்த பிரச்சனையும் வரல. ஆனா நம்ம அண்ணா ஃபர்ஸ்ட் ஓடி இந்த வண்டியில எல்லாம் வந்து பாய் மேலே ஏறி திடீர்னுங்கிறாங்களாங்க. அண்ணா சொன்னினுங்கிறாங்க. சரி அண்ணா தான் நடக்குதா பாத்துக்கலாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டது. ஓ ஏழா இந்த அக்குமார் பண்றீங்க. காத்தால ஒரு 5 மணிக்கு வண்டி எடுத்து அப்படியே புறப்பட ஆரம்பிக்கலாங்க பொறுமையா. சும்மா எதுக்கு ஓன் ரிஸ்க் எடுத்துக்கணும். அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சு. மாடு அப்படியே தான் நிக்குது. ஏன் போச்சு போலாம் ஃபுல்லா இருக்கிறான். இப்ப மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 5:13. முதல்ல கையோட குளிக்கணுங்க காத்தால. முதல்ல மழையில் நனைஞ்சது அதுக்கும் ஒரு மாதிரி பீஸ் பீஸ் இருக்குது. அப்படியே நான் புறப்படும்போது வீடியோ கண்டினியூ பண்றேங்க. மான்பூர் காடு இறங்கி வந்தாச்சுங்க. காடு இறங்கி வந்த உடனே இங்க சென்டர் போல்ட் ஒன்று வரும் இல்லைங்க நடுவில், அது வந்து கட் ஆயிடுச்சு. கிரீஸ் அடிக்கலாம்னு சொல்லி ஓரம் போட்டோம். அந்த கிரீஸ் அடிக்கும் போது ஃபுல் சண்டைங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து அவன் வந்து ஆயில் கலந்து அடிச்சுக்கிறான். கேட்டா இல்ல அப்படி இப்படின்னா சரி நான் வராதுக்கு முன்னாடி ஒரு 4 கட்டை அடிச்சுட்டு அதுக்கு காசு கொடுன்னு கேக்குறாங்க. எங்க அந்த ஆளை காணும். வந்தா காட்டுறான். அப்புறமேட்டு சரி என்ன பண்றது வந்தாச்சு. நானும் முடிஞ்சது போர் அடி பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி அட்ராபா அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க. இப்போ வந்து அந்த கட்டு ஒன்று கீழே வந்து விலகிருச்சு. இந்த சென்டர் போல்ட் கட்டாகி போச்சு. அதனால எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 அந்த பக்கம் இருந்து காட்டுறதுங்க. 12 பிக் பாஸ் மாதிரி நம்ம கிரீஸ் அடிக்கலாம் நினைச்சுதான் கடுப்பா இருக்குது. ஆயில கிடந்து அடிச்சு விட்டு அருமையான கிரீஸ், அந்த கிரீஸ் இந்த கிரீஸ்ன்றான். ஈஸியா மாதிரி தெரியுது. இதான் ஒதுங்கிடுது. நானே வந்துட்டோம்.
இது பாருங்க, இதோட டிஸ்டன்ஸும் இதோட சென்டர் போல்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரேக் வைக்கலாம்னு சொல்லி வந்தாங்க. காட்டில் பிரேக் பிடிக்கல. சரி அப்படியே வந்தால் சம்பவத்தில் போய் முடிஞ்சிருச்சு. அவர் தாங்க சொன்னார், அவர் தான் பிரேக் வைக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். அவர் தான் வந்து சொன்னார். கழட்டுறதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 அப்படின்னாங்க லேபரு. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சரி, இந்த கிரீஸ் நினைச்சா தான் ரொம்ப வருத்தம். அது இப்போ கிளீனாக தெரியும் பாருங்க. பார்த்தீங்கிறது பாப்பா சுடுது. சாமி சூடாகுது. நான் வேறு தெரியாது, கை வச்சுட்டு சுடுது. இதான் ஒதுங்கிடுதுங்க. இது எங்கண்ணா? இதான் இது இந்த கீழே போல்ட்டை காணமே. இது கரெக்டாக தான் வருமா? இதை பண்றாங்க அப்படியே. அந்த போல்ட் தான் கட்டாயினுங்கிறது வருது. கட்டான எப்படி ஒதுங்குச்சு அது? ஏன்னா கீழே கட்டாயிச்சா? கீழே தானே கட்டாயிருக்குதா? புது போல்ட்டுங்க. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபாங்க. தலைவர் எல்லாத்தையும் அடிக்கிறாரு. என்னன்னு தான் ஒன்றும் புரியல. எல்லாம் ஒதுங்கிச்சுன்னு நினைக்கிறேன். பலிஸ் வந்து ஏற்கனவே உடஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இது பலிஸ் எங்கண்ணா? இது பலிஸ் இதான் அங்கே பாருங்க. இதுதான் பலிஸ். ஏற்கனவே உடஞ்சிருக்குதுங்க. இது சரிதா? ஏதோ கொஞ்சம் ஏதோ தாக்கு பிடிச்சி வந்துருக்குது. நம்ம ரோடு இது தெரியலங்க. டோல்கேட் மீதி பண்ற பேர்ல எங்கேயும் அங்கே ஓட்டி எல்லாம் கட்டாயி போச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பழி சொல்லிருந்துச்சா? பழிசு அது பழிசு. அது அது இது ஒண்ணு. இது கட்டு பீஸ் இன்னொன்னு. கட்டு பீஸா? இப்ப இது ஒட்டு இன்னொன்னு நிக்கணும்ல. அது ஒட்டு பீஸ். வந்துட்டுறோம் வெளியே. இது வந்து இதுக்குள்ள இருந்துச்சுங்க. இது இந்த வாட்டிக்குள்ள இருந்துச்சு. தலைவன் வந்து பிரம்மாண்டமா எடுத்தாங்க. எப்படி எடுத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டை வச்சு, இந்த ஒரு மேக்னெட் இருக்கா, இதை வச்சு காந்த மாதிரி வச்சு இப்படி எடுத்துட்டாங்க. இப்படி இப்படி விட்டு தலைவன் எடுத்துட்டான். भैया बहुत टैलेंट है तुमका भैया, ज्यादा टैलेंट भैया. செம்ம. எப்போ எடுக்கும் நான் உட்காந்து பார்த்துருந்தோம். அருமையாக எடுத்துட்டாங்க. செம்ம. ஒரு வழியா கட்டு வேலை முடிச்சாச்சுங்க. கொஞ்சம் மிஷின் டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை முடிச்சா அப்புறமேட்டு கவுர் வச்சு ஏதோ அலைன்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:40 ஆயிடுச்சுங்க. எங்கே போயிட்டான் தலைவன்? அலைன்மெண்ட் பார்க்குறோட ஸ்டைலு டேப் வச்சு எதோ அளக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து அலைன்மெண்ட் இல்லாத போது வந்து இந்த மாதிரி தான் பார்க்குவாங்களாங்க. ஓஹோ, சரியான டிஃப்ரென்ஸ் வருது. எவ்வளோ பேர் காலம் தூக்கி வந்து போட்டு வராங்க. रिवर्स ठीक है. स्पीड में स्पीड வந்ததுக்கு இந்த நிலைமை. बराबर है भैया? और थोड़ा बराबर है? बोला भैया.
தலைவன் செம்மையா பண்றாரு. देखो हाँ ठीक है. ठीक है हाँ बराबर भैया ठीक है. भैया स्टेप नहीं डालता अभी. என்ன பண்ணாலுமேங்க இந்த டயர் வந்து லைட்டாக உள்ளே இருக்குது. இந்த 1 இன்ச் வந்து இந்த டயர் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் வெளியே இருக்குங்க. தெரியுதுங்களா? அதில் பாருங்க, அதில் வந்து அந்த மாதிரி தெரியாது, நேராக தெரியும். தெரியுதா? இதில் வெளியே இல்லை, அதில் வந்து வெளியே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஊருக்கு போய் தான் அலைன்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்குங்க. யூ கிளாம்ப் வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரே டைட் பண்ணுறாங்க. அந்த சென்டர் போட்டு கட்டான வேலையெல்லாம் முடிச்சுன்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:10 ஆகுதுங்க. சென்டர் போல்ட்டு கட்டான வேலைங்க எல்லாம் முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. வைத்திக்கிறோம் எப்படி வரோம். மணி பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுதுங்க. சூரியன் வேற நம்மளுக்கு உள்ள அடிக்கிறான் ஓட்டும் போது. சுடுதுங்க அப்படியே. நேற்றெல்லாம் வெயிலே இல்லைங்க, இன்னைக்கு பார்த்தா போட்டு பொழன்னு பொழக்குது. பொழக்கல, ஓரளவு நல்லா தான் இருக்குது. லைட்டாக வேக்கிற மாதிரி இருக்குதுங்க. முதல்ல குளிக்கணுங்க. குளிக்கணும் நேரம் நினச்சுனே வந்து குளிக்க முடியல இன்னும். பீஜாப்பூருக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. பன்றிப்பூர் வெளியே தான் வந்துச்சு. பன்றிப்பூர் அந்த போகும்போதே பார்த்துனீங்க, அந்த ஃபுல்லாக ரோடு வந்துங்க. ஊர் உலகமே அந்த ரோட்டில் தான் ஓட்டுது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:14. வண்டியில் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலே கிடையாதுங்க. ஒன்றும் வண்டியில் சமையல் செய்யல. வண்டி எடுத்து ஏதிதா ஏன்னாது அதுக்கு கண்ணாடி அடிக்கத்தானே இதில் அடிச்சா. ஆமாம் போதும்ண்ணா. எப்படின்னு தான் என்னண்ணா ஏதோ பேசணும்னு நினைச்சல மறந்துட்டலாம். வரும்போதுங்க அப்படியே பன்றிப்புள்ள வந்து தாபால் குளிச்சுட்டு சாப்பிட்டு காத்திருந்து வண்டி ஓட்டி நேக்கிறனால வந்து சமையல் ஒன்றும் செய்யல. காய் இருக்குது, ஆனால் அது காய் காய்ச்சி போற நிலைமையில நினைக்கிறோம். தெரியல, அது காய் எல்லா கண்டிஷன் இருக்கு. இப்ப போயிருச்சுன்றீங்களா? மீதி பண்ணுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் லாஸ் பண்ண வைக்கிறாங்க. காய் வந்து காய்ச்சே போயிடுச்சு. நீங்க பண்ணலாம் அது செய்யலாம் சொல்லி தண்ணியில வந்துருச்சு. அது அந்த காய் வந்து காய்ச்சல் வந்து எவரும் சொல்லவே கூடாது. அது காய விட்டு காட்டுறது எந்த நிலைமை நிற்குது. நல்லா தான் இருக்குது. இந்த சைலாம் தான் வேணான்றீங்க. இவரு ஏன்னா பஞ்சு மாதிரி பேசுறேன். இருங்க, நாளைக்கு எமர்ஜென்சி காசு கொடுத்து வாங்கிச்சுனா இத வாட்ஸ்அப் பாருங்க. எப்படி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா இல்லையா? போலியா? சரி குடும்பத்துக்கு போகலாம். 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் ஆயிடுச்சா? நான் 5 நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்குதா? யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்குது அப்படின்னா. நல்லா தான் இருக்குது. சரி, அப்படியே புறப்பட வீடியோ கண்டினியூ பண்றோம். இப்போதாங்க ஜியோ பங்க்ல வந்து டீசல் வந்து ஃபுல் பண்ணிச்சு. எவ்வளவு லிட்டர் பிடிச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 315 லிட்டர் பிடிச்சிச்சு. மலேசியா கணக்கு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.96 2.96 3 அப்படி வச்சுக்க முடியாதுண்ணா. 300 ரூபாய் அது.
2.96 மைலேஜ் வந்துருக்குது. சரி ஓவரால் பார்க்கலாம். எங்கேயும் சேலம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தேங்க அப்படின்னீங்கன்னா 3 வந்துருக்கு, ரவுண்டா 3 வந்துருக்குதுங்க. 3 வந்த வண்டிங்க இந்த நடை வந்து 3 தான் மைலேஜ் வந்துருக்குது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. எம்டி ஓட்டலையா? அதெல்லாம் இல்லைண்ணா, ரேடியேட்டர் வேலை ஒன்று பண்ணுச்சு, அதனால மைலேஜ் ட்ராப் ஆகுமா என்னன்னு தெரியல. அதனால அது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இருக்கலாம், அப்படி ஒரு வேளை இருக்கலாமான்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குதுங்க. அதனால இதெல்லாம் இருந்துச்சு, அப்படி இருக்குது. ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, அவங்கள இருந்து அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நடிக்கு 20,000 ரூபாய் இல்ல 15 20,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு அடி விடுதுங்க. ஓட்டுறங்க வெறும் காசெல்லாம் வெறும் கரியா போகுதுங்க. நம்மளுக்கும் இல்ல, யாரோ படிச்சு போற மாதிரி இருக்குது. ஓ கடவுளே, எல்லாம் முடியுமா இல்லையா? எவ்வளவு நானும் சிரிச்ச மாதிரியே வீடியோ போட்டுக்கல, சிரிச்ச மாதிரியே கிடக்குறது. ஆமா, மைலேஜ் 3 வந்த உடனே இல்ல இந்த நட வந்து மேல வண்டி வரதா இல்ல, ரெடி பண்ணிட்டு தான் வருது. என்னதான் பிரச்சனை வருது நான் பார்க்காத வரதில்ல இந்த நட. ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. 3 வந்த வண்டி இப்ப 3 தான் வருது. 2.96 தான் வருதுன்னா இதுக்கும் மேல அதுவும் வேகம்லாம் ஓட்டவே இல்லைங்க. 15 RPM மேல ஓட்டல, 45 மேல வந்து ஓட்டவே இல்லை வண்டிய. அப்ப வரும்போது போன வரும்போது கூட 16 RPM ஓட்டி வந்தனா, அப்பயே 3.2 மைலேஜ். எல்லா ரோடும் ஓவரால் 3-4 வந்துச்சு. நான் ஓட்டிருந்து 3.2 வந்துச்சு, ஒரு அழுத்ததுனால ஓவரால் 3-4 வந்துச்சு. இது வாரம் 3 தான் வருது மைலேஜ். இல்லனா மைலேஜ் வரலடா, அவ்வளவுதான். ரெடி பண்ணலாம், அவ்வளவுதான். மனுஷன் தேத்த கூடாது பாருங்க. எம்டி ஏத்துவங்க, திருப்பி எம்டி ஒருத்தர போவாங்க, அதுல 2 பேரும் சேர்ந்து வராங்க. மனசு தேத்தணுமா? ஐயோ, 2 பேர் சேர்த்து வரும். ஒரு 3-4 வருமா மைலேஜ்? அப்படின்னா வரல, மைலேஜ் டிராப் ஆச்சு தானே. டிராப் பண்ண கண்டிஷன் தான். ரெடி பண்ணிடலாமா? 2 இருக்குது, எல்லாம் கூட 1 ரெடி பண்ண போகலாம். 2 இருக்குது, ஃபர்ஸ்ட் 2 இறங்கிட்டு ரோடு ஏற்றிங்கன்னா வந்து பேசாம டிவிஎஸ்ஸே விடலான்னு தோணுது. டிவிஎஸ் விடுறோம், நேரா வராங்க டிவிஎஸ்ல விடுறாங்க. எங்க அங்கிட்ட இது பாலக்கோடு இறக்கிட்ட கரியா? பாலக்கோடா? பாலக்கோடா கரியா? என்ன கறி? வண்டி பிளாட்ஃபார்ம் ஆயிரும். வேண்டாம், திருப்பி நம்ம ஏனால ஏத்துறது? பாலக்கோடு வந்துட்டு திருப்பி சேலம் போக வேணாம். இப்படி கீழே வேணா இறங்கிக்கலாம், மேல போறதானா? திரும்ப டோல் வேஸ்ட் இல்ல. சரிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு திரும்ப ஆயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேங்க. ஏன்னா என்னால வீடியோ கண்டினியூ பேச முடியல. என்னால இதுக்கு மேல பேச இல்ல, நானும் எவ்வளவு தாங்குறது, அழுந்துருவேன் நானும். பெங்களூர் சந்தாபுரம் தாண்டி ஃபுல் டிராபிக்ங்க, ஒரு 20 நிமிஷமா. வேக டிராபிக் இருக்குதா? லாபம் போன டைம் அந்த இருந்துச்சா? இல்ல, இந்த இடம் வந்து டிராபிக் நல்லாவே இருக்குதுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு வந்து. இப்போ வந்துங்க டீசல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைலேஜ் என்ன வருது, அங்கேயும் எங்கேயும் என்ன மைலேஜ் வருது, ஏன் டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிக்கலாம்னு ஒரு குறிக்கோளோட வந்தாச்சு. ஒரு ஆர்வமா இருக்குதுங்க. இப்ப வர நவர் கூட மாட்டேங்குது. டீசல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் 26 லிட்டர் போய் 27 மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20. இந்த ரேட் வந்துங்க 91 ரூபா 5 பைசா. எவ்வளோதான் பிடிக்கிறான்னு பார்க்கலாம். எவ்வளோ பிடிச்சா பரவாயில்ல அப்படின்னா ஒரு 180 பிடிச்சா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா வண்டி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். டேங்க் ஃபுல் பண்ண மைலேஜ் வந்து எவ்வளோ வந்துருக்குது, அங்கேருந்து இங்கே வந்து மைலேஜ் எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 வந்துருக்குதுங்க. பார்க்கலாம் என்ன தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி, ஓவரால் பார்க்கலாங்க என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொப்பூரில் மழை வந்து வெளுத்து வாங்குது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போயிட்டுங்க. எப்படியும் நம்ம வரத்துக்கு 1 மணி ஆயிடுச்சு. தருமபுரி வரத்துக்கு போனாலுமே எப்படி ஒரு 11 மணி ஆயிரம் போய் சேர்றதுக்கு தானேண்ணா.
அதனால வந்து எதுக்கு சும்மா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு எடுக்கலாம்னு பார்த்து ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. துப்பூர் தருமபுரி ஃபுல்லுமே மழை போட்டு வெளின்னு வெளுக்குதுங்க. இப்போ இங்கே எப்பவுமே வந்து மழை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு மழை வெளுத்து வாங்குங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரெண்டாம் பக்கமும் ஷட்டர் வரை இறக்கிருச்சு உள்ள தண்ணி வருது அப்படின்னு சொல்லி. அதனால் மழை சரியாக வெளுத்து வாங்குது. பா செம்ம போடு மழை. அடிச்சிட்டானா இஷ்டத்துக்கு போறானே. தொப்பூர் காடு ஃபுல்லு கீழே வந்து கடலாம் ஆயிடுச்சுங்க. கடல் மாதிரி இருக்குது கீழே. கடல் தான் இப்போ நம்ம வந்து கடல் தான் வண்டி ஓட்டுன்னு போயிட்டுக்கிறேன். ஃபுல்லு ட்ரம்மெல்லாம் மிதக்குதுங்க. இந்த ட்ரம்மெல்லாம் வந்து சைடில் மிதக்குது. இங்கே இல்லை கம்மி தண்ணி கம்மியாக போச்சு. எங்க ஒரு ட்ரம் அடிச்சிருச்சு. அப்பயும் மிதக்குது போங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா தண்ணிங்க இருக்குது. சேலம் தாண்டி மதுரை ரோடு திரும்பியாச்சுங்க. மழை வந்து இன்னும் பேஞ்சுனே தான் இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. மழை வந்து விடாது பெய்யுதுங்க. நம்ம அண்ணனுக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி வந்து மாற்றி விட்டாரு. எனக்கும் லைட்டாக டயர்டாக தான் இருக்குது. மாற்றி விட்டாருங்க. சரி தூங்குறாரு அண்ணா வந்து. நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் ஓட்டலாம், தூக்கம் வரைக்கும் ஓட்டலாம். அப்புறமேட்டு நம்ம அண்ணனை போடலாம், ஓட்டலாம். ஓகே இல்லை அப்படின்னு முடியல இல்லாத பட்சத்துக்கு வண்டி ஓரம் போட்டு தூங்கிட்டு காற்றல் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ காற்றல் இல்லைங்க, காற்றல் 10 மணிக்கு பாயிண்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணின்னு இது பண்ணலாங்க. பார்க்கலாம் என்னால் எவ்வளோ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். முயற்சி தானே எல்லாம் பார்த்துட்டு. மழை விடாது பேஞ்சிலே தான் இருக்குது. நானுங்க வீட்டுக்கு போய்ட்டும் பகலில் ஒன்றும் தூங்கலுங்க. ஒரு மணி நைட்டு வந்து 3 வரைக்கும் ஓட்டுறேன்னா, அப்புறமேட்டு ஒரு 3லேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 7 பகல் விடிகால ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கணும். அப்புறமேட்டு எழுந்து உக்காந்தோன்னா வீட்டுக்கு போனால் ஒன்றும் தூக்கம்ல. அங்கே எங்கே சுற்றிக்கின்னு ஆடிக்கின்னு தூங்கலை. பெருசாக தூங்கவே இல்லை. பார்க்கலாம் மல்லு கட்ட முடியுதா என்னன்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓவர ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது வேணாங்க. ஓரளவு ட்ரை பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு வண்டி ஓர போட்டு தான் ஆகணும் அப்படின்னா ஓர போட்டு தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க, அப்படியே போகிறப்ப நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கிலோமீட்டர் எதுனா எழுதிங்கிறாங்களான்னு பார்க்கலாம். மதுரைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஊட்டிக்கு போய் தூங்கினா சரியாக போயிட்டுங்க. தூங்கலாம்னு சொல்லி தான் ஐடியா பண்ணால் அப்புறமேட்டு பார்த்தா நாங்கள் எங்கே சுற்றிக்கணும் ஆடிக்கணும் தூங்கலை. இந்த கிலோமீட்டர் போடவே இல்லையே. சரிங்க, அப்படியே கிலோமீட்டர் போட்டுக்கிறேன். மதுரை வந்து 228, கரூர் 90, நாமக்கல் 40 கிலோமீட்டருங்க. நைட்டு வந்துங்க நான் வந்து 2 மணி வரைக்கும் ஓட்டான். அப்புறமேட்டு என்னால் சுத்தமாக முடியல. அப்படியே வண்டி ஓரம் போட்டான். அண்ணன் ஓட்டுவான்னு பார்த்தா அண்ணன் ஒரு 20 கிலோமீட்டர் வரலாம். அவ்வளோ முடியலுங்க. அப்புறமேட்டு நிற்க வச்சுட்டு வண்டி காத்தாடனா ஒரு விடிய ஒரு 4 மணி அப்படி எடுத்தோம். ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அம்மட்டு எடுத்தோம். நாளை இப்போ தாங்க எழுந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:41. இப்போ தான் எழுந்தே உட்காந்துக்கிறேன் நான். சுத்தமாக முடியல. நைட்டு ஓட்டிகள் தான் பார்த்தோம். கரூர் வரைக்கும் வந்தோம். கரூர் தாண்டினாங்க. கரூர் தாண்டினோடனே முடியல சுத்தமாக. காலையாக நாட்டில் வரோம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் முடியலங்க. அப்படியே வண்டி ஓரம் போட்டு 10 மணிக்கு தான் கடையை இருக்கோம். எதுக்கு அவசரப்பட்டுக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு ஜம்முன்னு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமேட்டு தாங்க வண்டி அடிச்சு. ஃபைனலி பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு அப்புறமேட்டு 2 டெலிவரி 3ன்னு சொல்லி தாங்க ஏற்றி வந்தேன். நான் இங்கே மதுரையில் வந்து 2, ஆலங்குளம் 1ங்க. இங்கே வந்து பார்த்தா மதுரையே 3 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சத்யா 1,
இன்னொரு ரோஷினி ஒன்று, அது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இங்கே வந்துட்டு அப்புறமேட்டு ரன் பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. சரி, அவங்களோட விருப்பம் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். சொன்னீங்கன்னா இந்த வாடகைன்னு சொன்னால் ஏற்றினிங்கே விட மாட்டேறாங்க. வாடகை கம்மியாக ஏற்றி வந்துட்டு பொது சேவை பண்ணி கிடக்குறோம். தலைவன் வெயில் வந்துங்க போட்டு வெளின்னு வெளுக்குது. எல்லாம் குண்டக்க இருக்குங்க. கவுரு வேற மூட்டை வச்சு நழுவிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கவுரு போட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி. எப்படி இருக்கு வெயில்? குளிருதா? சரி, சரியான போடுறா சாமி வெயில். செக்க போடு உம்மால. ரெண்டே பேர் தாங்க இருக்கிறாங்க. வெயில் வந்து உச்சிக்கு இருக்குங்க. கேபின்குள்ள படுத்து தூங்கிட்டாங்கன்னு பார்த்தா இறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தூக்கம் ஒன்றும் சுத்தமா பத்துலங்க. அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரியே இருக்கு. மதுரையில இன்னும் 2 இடத்துல இறக்கணுங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க 2 இடத்துல இறக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு. 2 டெலிவரி இருந்தால் கன்ஃபார்ம் வந்து இறக்கினிக்கலாம். 3 டெலிவரி இருக்கிறனால லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குது. பாப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது பாயிண்ட்ல வந்து இறக்க வரும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நாங்கள் இங்கே ஓரம் போட்டிருந்தோம். அட்ரஸ் தெரியல, கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அண்ணன் வந்துங்க இந்த வண்டி அண்ணன் வந்து லைட்டாக விட்டு மூட்டை சைடில் கிழிஞ்சிருச்சு. அதனால சரி ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2-3 மூட்டை கிழிஞ்சு வந்துச்சு. எல்லாத்தையும் அள்ளி போட்டு இப்போ வந்து எடுத்து போட ஆரம்பிச்சாச்சுங்க. அவர் கொஞ்சம் பொறுமையாக வந்தாங்களாம். அது அவர் வண்டி ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அவசரப்பட்டாரு. கவரோட பிச்சிச்சு. போவாங்க வரலாம் வாங்க. 2வது பாயிண்ட்ல வந்துங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதாங்க வந்து சோறு செய்ய ஆரம்பிச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. காத்தால வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம் இட்லி. அப்புறமேட்டு பார்த்தா வண்டிக்குள்ள வந்து உட்காரவே முடியலங்க. அந்த சூடு கபகபம் அடிக்குதுங்க. வெயில் சரியான வெயிலுன்றனால ஒன்றும் சுத்தமாக முடியல. இங்கே வந்து எவ்வளோ பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 பேக்குங்க. அவ்வளோதான், டக்குன்னு இறக்கி விட்ருவோம்னு நினைக்கிறான். மதுரில் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஜோராகவே பெய்யுது. இறக்க முடிக்கும் இப்போ கரெக்டாக மழை பெய்யும். மரத்துக்கடியில் நிற்கும். சரியா போச்சு. இல்லை அப்படின்னா மழை உள்ளலாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டு போகும் பின்னாடியா பின்னாடி கட்டுறது. இப்போ வந்து 3வது இடத்துல இறக்கிட்டு போயிடுச்சுங்க. ஒரே டெலிவரி நினைச்சா 2 டெலிவரி வந்துருச்சு. சரி, நிறைய மட்டும் யோசிச்சு பாருங்க. மழையில் நனைஞ்சிக்கினேன், பாய் போட்டுக்கினேன். ஒரு மாதிரி அருமையாக இருக்கு எங்கள் வாழ்க்கை. ஆனால் இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொடுமைன்றீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெய்யாதுன்னு நினைச்சா திடீர்னு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சச்சான்ற வரைக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. உள்ள வந்து உட்கார கூட முடியலங்க. சரியான கொசு. மழை வேறு பெஞ்சுனே இருக்குதுங்க எங்கேயுமே. அப்போ வந்து கேட்டோம் இறக்கி விட்றீங்களான்னு கேட்டதுக்கு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி வந்து 100 மூட்டை இருந்துச்சான். அந்த வண்டி இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நாம தாங்க. இதில் வேறு தண்ணி வேறு இருக்குதுங்க கீழே. நம்ம அண்ணன் ஜெக்கு வேறு தூக்கி போட்டாரு கீழே. இந்த பக்கம் இறக்கிட்டா ஏன் இந்த பக்கம் இறக்கிட்டா? ஓகேங்க, இது வள்ளி போட்டு பாய் மடிக்கிறீங்க. வேறு குளிய வேறு இருக்கு. எப்படி நான் போகிறது? சாதனை பண்ண சொல்றீங்க இன்னைக்கு. சாதனை தான். சரிங்க, ஏதோ பண்றேன் இங்கயா. ஓகே, மழை பெஞ்சிக்கலாம். அதில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாயம் அடிக்கிறது சல்ல நனைஞ்சிச்சு அப்படின்னா வாடகை பிடிக்குவாங்க. இதான் பிரச்சனையே தவிர வேற எதுவும் இல்லை. போன நம்ம அண்ணன் சொன்னாங்க, இந்த அண்ணால இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க மழை நனைஞ்சி வாடகை 40,000 ரூபா பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பார்த்து அறிக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. எது நலையாது வரைக்கும் சந்தோஷம் தான். ஃபுல்லும் அங்கெல்லாம் நெல் கொட்டிருச்சுங்க. அப்போ ஒரு சம்பவம் ஆச்சுல்ல, அந்த சம்பவத்தோட நெல்.
எல்லாம் பாதி பாதி மடிச்சுருந்தாங்க. இது இதெல்லாம் சொல்லலாம் வெந்தயம். வெந்தயம் பேர் வேறு முந்திரின்னு வந்துடும் எனக்கு. வெந்தயம் ஒரு மூட்டை வந்து ஓப்பன் ஆகி போட்டுருக்கு. ஆனால் கிலோ வந்து கரெக்டாக இருக்கு. அரிசி இறக்கி முடிச்சிட்டாங்க. மழைக்கு பயந்துக்கணுங்க. உள்கோர் போட்டுட்டு அதுக்கு மேல SRF பச்சை பயிர் ரெண்டுமே போட்டு நிலமை பார்த்தீங்கன்னா சிரிக்குது பொழப்பு. இதுக்கு இந்த SRF வந்து நடந்துங்கிறது அதுவும் இழுக்கவே முடியலங்க. போடுவோமா? சரி, ஓகே. ஆலங்குளம் பாயிண்ட்லேருந்து காத்தால வந்து லோடு இறக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால இப்போ எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வழியாக போகிறோங்க. ராஜபாளையம் தாண்டியாச்சு. அப்படி பொறுமையாக ஒரு டீன் போகாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 ஆகுதுங்க. அப்படியே நான் புறப்பட நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கடைசி லாஸ்ட் பாயிண்ட்டுங்க. 4வது பாயிண்ட்ல வந்து இறக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பாய் வந்து மடிக்க சொல்லிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. இறக்கி விட்றாங்க நினைக்கிறேன். லோட் மேன் அன்லோட் மேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. போலாம் போ. ஒரு வழியா லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. இப்போ வந்து டேரெக்டாக எங்கே போகிறதுன்னு கரெக்டாக தெரியல. தூத்துக்குடி தான் போய் ஆகணும். லோடு எதனா கேட்டுனுக்கிறாங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லினுக்கிறாங்க. பார்ப்போம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அவ்வளோதாங்க, கிளம்ப ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து Akash 525332. சரிங்க, பாய்ங்க.